ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் மார்னிங் டிஃபன் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி தோசை மாவு, இட்லி மாவு எந்த மாவுமே இல்லைங்க. சரி, கோதுமையை வச்சு ஒரு அடை மாதிரி, வெஜிடபிள் அடை மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேங்க. 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஆட் பண்ணேன்னா கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு இது தாங்க போட்டிருந்தேன். இப்போ ஒரு சட்டி வச்சு எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு போட மறந்துட்டேன், அதனால் பின்னாடி ஆட் பண்ணுறேன். அடுத்தது கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு எல்லாத்தையுமே 1 பை 1 ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அதையும் இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. காலையில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதனால முருங்கைக்கீரை போடலைங்க, வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டு விட்டேன். இப்போ இந்த கலவையை நம்ம கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கோதுமை மாவோட இதோட ஆட் பண்ணிவிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு இதை கிளறி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வராதுங்க. நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கும் அடுத்த பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தோசைக்கல் வச்சு இதை நல்லா வார்த்து எடுத்துடலாங்க. என் வீட்டுக்காரரை சொன்னால் இது கோதுமை தோசையா எனக்கு வேணான்ட்டு போகிறாரு. என் பசங்கள்கிட்ட கொடுத்தா டே இப்போ சாப்பிடுங்கிறப்ப ஏமா எனக்கு கோதுமை தோசை வேணாம், டே இது கோதுமை தோசை இல்லை அடைன்னு சொன்னேங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சு இந்த அடையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக 2 பக்கம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை தயாராகிடுச்சுங்க. இது கெட்டி சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மாவுலன்னா கீழே என்ன செய்வீங்க, காலையில் டிஃபன் என்ன செய்வீங்கன்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கார சட்னியும் இதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போடலாம் என் சேனலை லைக் பண்ணுங்கள். பாய்.